ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரும் நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இப்போ தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு மலையாள ட்ராமா தான் அப்துல். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் 2023 மலையாளத்தில் அக்குவிண்டு படச்சோன் அப்படிங்கிற டைட்டிலில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த படத்தில் வர குட்டி பையன் பேர் தான் அக்கு. ஸோ அக்குவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமரம்னா ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில் வந்து விளாடும் போது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மாமரத்தில் விளாடுறது, இல்லை மாமரத்தை ஒட்டி விளாடுறது அப்படின்னு தான் இவன் விளாண்டுட்டு இருக்கான். இதில் ஒரு கட்டத்தில் அவங்களோட சார் வந்து இந்த மரம் செடி கொடி எல்லாம் வச்சு வந்து ஒரு கிளாஸ் எடுக்க, இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்து மேலே ஒரு களவு கடந்த ஒரு காதல் உண்டாகுது. இப்படிப்பட்ட அந்த மாமரத்தை அவங்க வீட்டில் சேர்ந்த அவங்க அப்பா அம்மா வந்து வறுமை காரணமாக அதை வெட்டி வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிச்சா கொஞ்சம் கைக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வெட்ட நினைக்கிறாங்க. அதை வெட்டினாங்களா இல்லையா, அதை வெட்ட விடாமல் தடுக்கிறதுக்காக இந்த பையன் என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. இதுக்கு நடுவில் அந்த குட்டி பையனோட ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு அண்ட் ஆல்சோ அவன் எப்படி வளர்றான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. அதில் அந்த குட்டி பையனோட அந்த கதாபாத்திரம் அது ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா கையாண்டிருப்பாங்க. ஸோ அவனோட ஸ்கூல் லைஃபு, அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்து மேலே இருக்கக்கூடிய காதல் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அவன் ஸ்கூல்லேயே கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பையன் வந்து ஒரு ஹீரோ பெண் வச்சுருப்பான். அந்த பெண்ணை வந்து தொலைச்சிட்டானுன்னாலும் அந்த பெண்ணை போய் இவன் வீடு தேடி போய் கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் நிறைய விஷயங்கள் பண்ணுவான். இந்த மாதிரியான ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாமே எக்கச்சக்கமாக இந்த படத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான காட்சிகள்லாம் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபீல் குட்டான மூமெண்ட்ஸை கண்டிப்பாக உங்களுக்கும் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ். அண்ட் ஆல்சோ படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. பட் ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ பேண்ட் தான். படத்தோட 2 மணி நேரம் டூரேஷனுமே ரொம்ப பொறுமையாக, அதாவது இந்த கதைக்குள்ளே வர்றதுக்கே கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் தான் இந்த கதையை ரிவீல் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த பையனோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இழுன்னு எடுத்திருப்பாங்க. இதில் பத்தாத வரைக்கும் எக்கச்சக்கமான சாங்ஸ், எல்லாமே குட்டி குட்டியான சாங்ஸாக இருந்தாலும் அதில் சில சாங்ஸ், அந்த ஸ்கூல் சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருக்கும். மற்ற எல்லா சாங்ஸுமே கொஞ்சம் போரிங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கிடைக்கலாம். பட் எனிவேஸ் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான ஃபேமிலி காமெடி ட்ராமா, ஃபேமிலிஸோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கை பார்க்கும்போது 5க்கு 2.6 வரைக்கும் ரேச்சு கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.